துளாராசியை எடுத்துக்கொள்வோம் சார். துளாராசிக்கு இதுக்கு முன்னாடி அஷ்டம குருவில் வாங்கிய அடியும் உதையுமே இன்னும் திரும்பவில்லை, தீரவில்லை. இன்னும் அந்த பிரச்சனை எங்களுக்கு முடியவில்லை. ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் கூட ஒரு பிரமாதமான ஒரு டெவலப்மெண்ட்டோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ எங்களிடம் இல்லையே சார். 9ஆம் இடத்தில் இது நாள் வரை குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்த்தும் கூட எங்களுக்கு பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே பிரதர். இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, இது எங்களுக்கு என்ன சார், பிளஸ்ஸா மைனஸா, எப்படி எடுத்துக்கொள்வது என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. பூரணமாக துளாராசிக்கு இந்த அம்ச யோகம் வருவதற்கு தயாராக இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பணப்புழக்கம் எப்பொழுதும் கையில் இருப்பது, குடும்பத்தில் வீட்டில் எப்பொழுதுமே சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நாம் பெறுவதற்கு நமக்கு இந்த அதிசார குரு பயிற்சி சாதகமாக இருக்கிறது. குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜ யோகமாக வருகிறது.